ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி சாரிங்க, வீடியோ ரொம்ப 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 லேட்டாக வருது. ஏன் அப்படின்னா 2 நாள் நைட்டு கரண்ட் இல்லை. இன்றைக்கும் கரண்ட்டு ரொம்ப லேட்டாக வந்தது. கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். நேற்று நைட்டும் கரண்ட் இல்லை, அதையும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீங்கள். ஆனால் உண்மையாக ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் கரண்ட் இல்லாமல். உடம்பு ஃபுல்லாக அப்படியே வேக்குரு, எனக்கு அரிக்கும் ரொம்ப அதிகமாக. வந்து என்ன பண்ணுறதுனே எங்கள் 2 பேருக்கும் ஒன்றும் புரியல. அதுதான் இன்றைக்கி அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன், அண்ணிங்க வீட்டுக்கு போயிருந்தேன். பெரிய அண்ணி வந்து என்ன கொடுத்தாங்க, சின்ன அண்ணி வீட்டில் வந்து என்ன எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். உண்மையாக என்னுடைய உண்மையான பாசத்துக்கு என் குடும்பம் வந்து எனக்கு அந்த பாசத்தை தராங்களோ இல்லையோ, அவங்க 2 பேரும் எனக்கு அந்த பாசத்தை தராங்க. உண்மையாக இந்த இடத்த இப்போ நானே போகிறேன் அப்படின்னா கூட அவங்க 2 பேரும் என்னை அனுப்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு என்னை பார்த்துக்குறாங்க. என்னையாகட்டும் அரியாகட்டும் அந்த அளவுக்கு பார்த்துக்குறாங்க. அவங்க நிலத்தில் விளையிற காய்கறியை கொண்டு எனக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அதை என் வீட்டில் யாருமே எங்களுக்கு செஞ்சது கிடையாது. என் மேலே மேலே அவங்க அப்பா மேலே பாசம் காட்டுறதுக்கு உண்மையாக ஒருத்தானவங்க எல்லாமே இருக்காங்க. நாங்கள் தான் வந்து இவங்க எங்களுக்கு பாசம் காட்டலன்னு சொல்லி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஆனால் உண்மையாக என் புருஷன் காட்டுற பாசத்துக்கு உண்மையாக அந்த ஒருத்தான பாசங்க வந்து அந்த 2 அண்ணிங்க இருக்காங்க. உண்மையாக நான் சொல்லப்போனால் வேறு லெவலு. அரிக்கும் வந்து கொஞ்சம் இந்த இரும்பல் வேர்த்துக்கிட்டே இருக்குங்களா, தலை ஈரமாக இருக்கிறதுனால தலை இந்த 2 நாளாக ரொம்ப வேர்வை வர்றதுனால வந்து அவனுக்கும் உடம்பு முடியல. உடம்பெல்லாம் ரொம்ப அலர்ஜி ஆகி போயிருக்கு, வேர்க்குரு. எனக்கும் அப்படி தான் இருக்குது. நேற்று ஒரு ஷார்ட்ஸு போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸு வந்து உங்கள் எல்லாருக்கும் எப்படி அது தப்பாக தெரியுது அப்படின்னு தெரியல. அதில் நான் எந்த ஒரு அறகுறையமாக இல்லை. ஆனால் உங்களுக்கு ஏன் அது பிடிக்கல அப்படின்னு தெரியல. ஒரு சில பேருக்கு என்ன பிடிச்சவங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கலன்னும் போது நான் அவங்கக்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கமெண்ட் பண்ணவங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதே இல்லை. அந்த ஒரு சில பேர் என்ன பிடிச்சவங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் அக்கறையில் சொன்ன அத்தனை பேருக்குமே வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க பாருங்கள். நீங்கள் எப்படி வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை படித்தா தான் வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் வரும். அதை நான் படிக்கலைன்னும் போது எனக்கு கஷ்டம் வராது. நம்ம வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது எங்கே அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்போ பார்க்கலாம் கண்டிப்பாக. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணி பாருங்கள், 10 6 மணிக்கு போன கரண்ட்டு இன்னும் வரலை. என்ன இன்றைக்கும் கரண்ட்டு எத்தனை மணிக்கு வரும்னு தெரியல. இன்றைக்கும் நான் இந்த ஜன்னலை வந்து திறந்து வச்சுட்டு எனக்கு பைத்தியமே பிடிக்குதுடா. எப்பா கிளம்பி தமிழ்நாட்டுக்கே ஓடிடலாமான்னு இருக்குது எனக்கு. என்ன எப்போ கரண்ட் வரும் என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல எனக்கு. நரக வேதனையாக இருக்குது எனக்கு வாழ்க்கை. 4 இடக்கும் தமிழில் அண்ணி வந்து பீக்கங்காய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சைஸை பாருங்கள். அவங்களுக்கு இந்த சின்ன அன்னிக்கு 2 சின்னது, ஒன்று சின்னது பெருசு, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்னது பெருசு, இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நம்ம வீட்டில் கொடுக்கறதுக்கு தான் யாரும் இல்லை, இவங்களாவது கொடுக்குறாங்களே, மனசு வந்து ஹாப்பி. இன்றைக்கி பீக்கங்காய் தான் செய்ய போகிறேன். அண்ணி வீட்டு இடத்துல வந்து கத்திரிக்காய் பறிக்க போகிறோம். அங்கே பார்க்கலாம் கத்திரிக்காய் இருக்கான்னு. பார்த்தீங்களா, பழம் வந்து கிடக்குது. அப்பா இந்த குட்டி குட்டி கத்திரிக்காய் தான் வேணும் எனக்கு. எப்போவுமே வந்தால் கத்திரிக்காய் இருந்தால் அக்கா வந்து என்னை பறிச்சிட்டு போவோம். 2 அண்ணிங்களுமே சரி, உனக்கு தேவையானதை போய் நீ பறிச்சிக்கோ, எங்களை கேட்காத அப்படி சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் நமக்கு கொடுக்கறதுக்கு அழுவாங்க. ஆனால் இது வந்து குட்டி குட்டி கத்திரிக்காய் போட்டு
எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம். எங்கடா இங்கே ஒன்று பார்த்தனே காணோம், அதுக்குள்ளே உள்ளே வந்ததுக்கப்புறம் காணோம். ஹரி டியூஷனுக்கு போகிற வழி அதை தான் எல்லாத்தையும் பறிச்சிடணும். ஆமாம் காலில் இருந்து மோதிரம் பிடிங்கிட்டு வந்துச்சு. வேறு இல்லை, சின்ன சின்ன கத்திரிக்காய் இதுதான் இருந்தது, இத்தனை தான் இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய சைஸ் இல்லை. இது வந்து நம்ம ஊரில் வந்து அந்த கிச்சிலிக்காய் சொல்லுவோம் என்ன, ஆனால் இங்கே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறாங்க இது வந்து கமலாப்பழம் அப்படின்றாங்க. இது வந்து கமலாப்பழம் சொல்கிறாங்க அண்ணி. நம்ம அன்னிக்கிட்ட போய் கேட்போம், இது கமலாப்பழமா இல்லை வேறு ஏதாவதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு கேட்கலாம். வாங்க போகலாம். போகலாம் போகலாம். ସେଇଟା କ'ଣ କମଳା ଏଇଟା ଅରେଞ୍ଜ ପୋଡ଼ିଛି ମୁଁ ନା ସେଇଟା କ'ଣ କହୁଛୁ? तो भाई काली मत कहले अन्ना कहले कहले एडा दीरा फोटो उठे वीडियो उठे मत पठेबुती तमिलनाडु जानना दीरा कोन तमिलनाडु रे एटा कहबो किचलिकाय एडा आचार पकिबो एडा ऑरेंज ना सेडा ऑरेंज नाही आ केडा ऑरेंज सेडा ऑरेंज नाही आ जेडी ऑरेंज कहला सेडा ऑरेंज नाही एडा ओडिसा ऑरेंज लमा ओडिसा ऑरेंज हो तमिलनाडु रे कहबो त किचलिकाय आ तमिलनाडु ऑरेंज केरो तमिलनाडु रे एडा ऑरेंज नाही सेडा हल्का ना मु आनिबो कोइमी मुसामीडो मौसुमी मौसुमी ଆମେ ଏ ଯେ ପୂଜାରେ ଯେ ଛଡଉଥିଲେ ଯେ हां सेडा मौसुमी बहुत करला சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து கத்திரிக்காய் போட்டு ஒடிசா ஸ்டைலில் வந்து தயிர் குழம்பு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். அரிக்காக உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடு. இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது இத்தனை ஐட்டம். அரி வந்து தயிர் குழம்பு சாப்பிடுவோம், பட் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டான். அதனால் அரிக்கு வந்து உருளைக்கிழங்கு செஞ்சுருக்கேன். எனக்கு கத்திரிக்காயும் செஞ்சுருக்கேன். அரிக்கும் எனக்கும் வந்து இந்த பாருங்கள் பீட்ரூட்டுன்ட்ட கேரட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். அரி வந்ததுக்கப்புறம் சாப்பிட்ணும். ஆனால் அரி லேட்டாக தான் வருவான், இன்னும் வரல. நானும் அரியும் சாப்பிட்றேங்க. அரி வந்து பச்சை மிளகாவை எடுத்து காஞ்ச மிளகாவை எடுத்து என்கிட்ட கடிச்சு காட்டுறான். ஆமாம் நீனு. ஓகே, நாங்கள்லாம் சாப்பிட போகிறோம். பாய். நீ அங்கே எப்படி உட்காந்துங்கிற? ஓகே, நாங்கள் சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குது. எனக்கு பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு டெமிட்டிங்காக இருக்குது. இது வந்து தயிர் குழம்பு வந்து அக்கா சொன்னாங்க இப்படி செய்யணும், அந்த மாதிரி ମଶା ଗେଲି ଦେଇଛି। ନାନୀ ଘରେ ଆସିଛନ୍ତି ନା। என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை எப்போவுமே இந்த தமிழ் பொண்ணுக்கு கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. பை, லவ் யூ.